திரு திரு கலை, இப்போ தேர்தலை எதிர்கொள்றதுக்கு முன்கூட்டியே திமுக தயாராகிறது, வேகம் எடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அதை ஆமாம், சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க 2வது முறை தேர்வு செய்யப்படுவதே இல்லை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2வது முறை தேர்வு செய்யப்படுவதில்லை. அதாவது நான் அதிமுக திமுக பிரிஞ்ச பிறகு நான் அதிமுக திமுக பிரிஞ்ச பிறகு 51 ஆண்டு கால சரித்திரத்தை சொல்கிறேன். நான் சரியாக சொல்லியிருக்கணும். அது வந்து அந்த அந்த இதில் வந்து அதிமுக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இவங்களால் ஸ்கோர் பண்ண முடியலை. 2வது இவங்க ஆட்சிக்கு கோரும்போது இவங்களுக்கு அது மக்கள் நிராகரிக்கிறாங்கிறது ஒரு தொடர்கதையாக இருக்குது. அதில் ஒரு கிளீவேஜ் உருவாக்குறதுக்காக அவங்க முயற்சி பண்ணலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40 ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் கூட அவங்களுடைய ஓட் ஷேர் குறைஞ்சிருக்குது. அவங்க ஏராளமான பலன்களை மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பெண்களை குறிவைத்து அவங்க ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கும் பின்னாடியும் அவங்களோட ஓட் ஷேர் குறையுது. அவங்க என்ன செய்கிறாங்க, உடனடியாக 6.5% பெரிய சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிடும்போது அதிகமாக தானே இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடணும், சட்டமன்ற தேர்தலோடு தான் ஒப்பிடணும். அதிமுக வாக்கு வங்கி சட்டமன்ற தேர்தலில் 34ன்னா இப்போ 20ன்னா 14% குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறதா சரியாக இருக்கும்? சட்டமன்றம் பெர்செப்ஷன் வேறு, நாடாளுமன்றத்தினுடைய பெர்செப்ஷன் வேறு. சரி, அது வந்து நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன், மேயர்களுக்குள்ளே நடக்கிற போட்டிகளை பாருங்கள். அந்த ஓட் ஷேர் முடிச்சிடறேன். 6.5% மட்டும் கிடையாது. கமலஹாசன் இவங்களோட 3.5% வாங்கின கமலஹாசன் இவங்களோட சேர்ந்த பிறகும் அப்போனா 10% கிட்டத்தட்ட அவங்களுக்கு குறையுது. 10% ஓட்டு ஷிஃப்ட் ஆகும்போது ஆட்சி மாற்றமே நிச்சயமாக நடக்கும். ஆனால் இங்கே எதிரணிகள் பிளவுபட்டு இருந்ததுனால இவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இது சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த மாதிரி ஒரு பிளவு இருக்குமா, 2 அணிகளுக்கு இடையே இருதுருவ அரசியல் முன்னுக்கு வருமாங்கிறத சொல்ல முடியாது. அந்த கட்டத்தில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படிதானே சார் இருக்கு சூழல். ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதிமுக தனியா இருக்காங்க, விஜய் வராரு, இந்த மாதிரி விஜய் பற்றி நம்ம பேசலாம். வாக்குகள் இவங்க 2 பேரை பொறுத்தவரையிலேயே கூர்மையாகும், இந்த போட்டி கூர்மையாகத்தான் செய்யும் எப்பயுமே. அது சட்டமன்ற தேர்தலையும் அதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த நாடாளுமன்றத்தில் பாஜக பிரித்த அளவுக்கான வாக்குகளை பெரிய அளவுக்கு அவங்களால குறிப்பாக நகர்ப்புறங்களை எல்லாம் பிரிக்க முடியாது. பெர்செப்ஷன் மாறுது. மாநிலத்தை யார் ஆள போகிறாங்கங்கிறப்ப அது வேறு மாதிரி மக்கள் சிந்திக்கிறாங்க. மத்தியில் யார் ஆட்சி செய்ய போகிறாங்கிறப்ப வேறு மாதிரி சிந்திச்சாங்க. அது மாறும் எப்பயுமே. அது நம்ம 21க்கும் அதுக்கு முன்னாடி 19 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதிமுக பெற்ற வாக்கு வங்கியை வச்சு பார்த்தா தெரியும். அது அப்போ இவங்களுக்குள்ள ஏராளமான பிளவுகள், முட்டல்கள், மோதல்கள் கீழ் அணிகளில் இருக்குது. யாருக்குள்ள 2 மேயர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க, ராஜினாமா செய்யப்பட்டிருக்காங்க, செய்ய வேண்டிய நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்ஸே பெரிய அளவுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் 2 தடவை கொண்டு வந்து மத்திய தலைமை தலையிட்டு அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சு திரும்பவும் அவங்கள நீங்கள் போயிடுறது நல்லதுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு ரிசைன் பண்ண, அந்த மாதிரி உள்கட்சியில் பிரச்சனைகள் இருக்குது. அதை அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. இது நான் அவங்க கட்சியில் மட்டும் இருக்குன்னு நான் சொல்லலை, வந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா கட்சியும் அதிமுகவும் அதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன்னா, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம், அது 4 தொகுதிகள் சில மாவட்டங்கள் இருக்குது, 3 தொகுதிகள். அவங்க வந்து 2 தொகுதிகள் ஒரு மாவட்டம் அப்படி பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் அவங்களுக்கு 76 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் பிரிக்கணும்னு அவங்க, அதாவது 120 கிட்ட போகிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. சரி, அது வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டெப்டி சிஎம் பதவி கொடுப்பாங்கங்கிற மாதிரி சில ஹேசியங்கள் வருது. எந்த அளவுக்கு அது சரின்னு எனக்கு தெரியலை. அப்படி கொடுத்தா அங்கே வந்து நீங்கள் இந்த குடும்ப அரசியல் என்பது கெட்டிப்படும், குடும்ப ஆட்சி என்பது கெட்டிப்படும். இதனுடைய விளைவாக என்ன ஆகும் நான் சொல்கிறேன். அதனுடைய விளைவு என்ன ஆகுன்னா, மாவட்டங்களில் அதே மாதிரி வாரிசுகள் கெட்டிப்பட்ட தலைமைகள் இருக்குது. அதை நீங்கள் நீக்கணும்னு முயற்சி எடுக்கும்போது, அங்கே இளைஞர்களை கொண்டு வரும்போது அதுக்கு எதிர்ப்பு கிளம்பும். சரி, அது அவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்காது. இங்கே நீங்கள் தலைமையை கெட்டிப்படுத்திட்டு அங்கே நீங்கள் தலைமையை ஓரங்கட்ட முடிகிறதுக்கு சிரமமாயிடுங்கிறது என்னுடைய கருத்து. கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் விலகுறாங்க. இப்போ செல்வ பெருந்தொகை காங்கிரஸ் தலைவர் பேசுகிற பேச்செல்லாம் சமீபத்தில் மாறி மாறி இருக்குது. இல்லை, அது கட்சி சார்ந்த கருத்துன்னு சொன்னாலும் கூட்டணியை விட்டு கொடுக்கவே இல்லை எந்த இடத்துலையும். விடலை, தனியாக நிற்கணுங்கிற கோஷம் வைக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் கேலரிக்கு ஒன்று பேசுகிறாரு,
மேலே போய் வேற மாதிரி மாற்றி பேசுகிறாருங்கிறது தொடர்ந்து நடக்குது. ஓகே திரு அது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன், முடிச்சிருங்க சீக்கிரம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஜாலி ரீதியாக நான் பார்க்கறது இல்லை, இருந்தாலும் தலித் வெர்சஸ் பிசிங்கிற அந்த பிரச்சனையில் ஆதிக்க சாதிகள் பக்கமாக அவங்கள இல்லை பக்கமாக நிற்கலாட்டி கூட அவங்கள ஓவர் கம் பண்ணுறதுக்கான முயற்சியில் திமுக அரசு ஈடுபட தயங்குதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை தலித் மக்கள் மத்தியில் இருக்குது. சரி, ஓகே திரு கார்த்திகேயன், இப்போ அதிமுகவுல பிளவு பத்திலாம் பேசுறோம், ஆனா திமுகவிலையும் கீழ்மட்ட நிலையில இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாரு திரைக்கலை. அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட இந்த ஒருங்கிணைப்பு குழு முன்கூட்டியே அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஒரு 3 மாவட்டத்தில் இருக்குங்க. திருநெல்வேலி, கோவையில் வந்து மேயர் மாற்றம் தான், அப்புறம் இன்னும் காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன். இந்த 3 மாவட்டங்களில் மேயர் மீது இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அதற்காக வந்து ஒரு மறுசீரமைப்பு குழுவை வந்து எல்லாம் கூட்ட மாட்டாங்க. நீங்கள் அது மட்டும் இல்லை, அதிகார போட்டின்றது எல்லா கட்சிகளும் எல்லா மட்டத்திலையும் வந்து தொடர்ந்து 365 நாள் இருக்கும். அது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும். அது இல்லைன்னா அந்த கட்சி ஆஸ்பிரேஷன்லாவே இல்லைன்னு அர்த்தம். அப்போது அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துன்றதை பார்த்து தான் வந்து தேவைப்பட்டால் மறுசீரமைப்பு செய்வாங்க. உடனடியாக அங்கே வந்து எல்லாரும் ஆசைப்படுறாங்க இவர்கள் வந்து பதவியில் இருப்பது விரும்பலைன்றக்காக தொடர்ந்து மறுசீரமைப்பு பண்ணி ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை ஒரு பகுதி செயலாளர் கிளைக்கழக செயலாளர்லாம் மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா எந்த கட்சியும் செயல்படவே முடியாது. அப்போ எந்த விஷயத்துக்காக இந்த அமைப்பு ரீதியிலான தேவைகள், அதுதான் சொல்கிறேன், ஜனநாயகப்படுத்த வேண்டிய பவரை வந்து நீங்கள் விஸ்தரிக்கணும், அதிகாரத்தை. அப்போ நீங்கள் ஜனநாயகப்படுத்தி கூடுதலாக புதிதாக வர விரும்பக்கூடியவர்கள், தொடர்ந்து நீண்ட காலமாக ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் இருந்துட்டு இருக்காரு, அவருடைய வேண்டியவர்கள் இருக்காருன்னா அப்போ அந்த இடத்துல கூடுதல் மாவட்டங்கள் உருவாக்கும் போது புதிதாக வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வருவார். அதற்கு கீழே வந்து கிளைக்கழகங்கள் புதிதாக உருவாகும், புதிதாக வந்து பொறுப்புகளுக்கு அதிக ஆட்கள் வருவாங்க. அப்போ கட்சியில் அதிகாரத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் மித்த கட்சியை நோக்கி போகாமல், நீங்கள் இப்போ பாஜக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிர்வாகிகள் வந்து பெரும்பான்மைன்ற விட்டுருங்க, ஒரு சில நிர்வாகிகள் இங்கிருந்து ஏன் போகிறாங்கன்னா இங்கே பரவலாக அதிகாரம் கிடைக்கப்படாதவங்கலாம் அங்கே போகிறாங்க. அப்போ அதையெல்லாம் வந்து அட்ரஸ் செய்யணும். அது ஒன்றும் பெரிய த்ரெட்டு கிடையாது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும். இப்போ இருக்கக்கூடியவர்கள் போனாலும் கூட புதிதாக வந்து அதிகாரத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 2 கட்சிகளும் மிகவும் பலம் வாய்ந்த கட்சிகள் அதிமுக. ஆனால் இந்த நடக்கக்கூடிய சின்ன மேயருக்கும் கவுன்சிலருக்கும் இருக்கக்கூடிய சண்டையை வந்து அதிமுக ஒரு கட்சியை பிளவாய் கிடக்குது. அதோட ஒப்பீடுன்றது ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அது தவறான ஒப்பீடு. ஆனால் அதே சார்ந்த விஷயத்திலையும் இந்த குழு முடிவுகளை எடுப்பாங்களா? இல்லை, அதற்கு அவர்கள் வந்து அது தேர்தல் நெருங்கும் வேலையில் தான் வந்து அந்த முடிவு எடுப்பாங்க. அந்த விஷயத்துக்குள்ள இப்பவே போக மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த குழுவை பொறுத்தவரை பியோர்லி வந்து அமைப்பை வந்து எந்தெந்த இடத்துல வலுப்படுத்த வேண்டியிருக்கு, எது மாதிரியான செயல்பாடுகளில் செம்மைப்படுத்தணும் அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனால் அந்த கடைசி அந்த தலித் பற்றி பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கு. சில விஷயங்களில் குறைகள் இருக்கிறது நிச்சயமாக, வேங்கவேலோ இல்லை இன்னும் சில பிரச்சனைகளில் அது அரசின் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் குறைகள் இருக்கு. ஆனால் அதற்காக வந்து தலித் மக்களுக்கு ப்ளஸ் வெர்சஸ் ஓபிசி என்ற ஒரு பிரச்சனை இருப்பது, அதில் வந்து திமுக அரசு வந்து ஆட்சியில் வந்து நடவடிக்கை எடுக்க தயங்குன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைக்கக்கூடியதாக இருக்குது. சில தலித் அமைப்புகளும் வலதுசாரி அமைப்புகளும் அதற்கு வந்து இடம் கொடுக்க கூடாது. அது ஒரு தவறு. இன்ஃபேக்ட் வந்து அந்த நாங்குநேரியில் மாணவர் தாக்கப்பட்டப்போ கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஒரு அமைச்சரை அனுப்பி அவருக்கு ஆறுதல் சொல்லி அவர் மதிப்பெண் பெற்றதுக்கு அப்புறம் கூட்டு வந்து தலைமை செயலத்திலே பாராட்டினார். அதனால வந்து அது போன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்க நினைக்கிறது தவறு. அரசு வந்து யாரும் எந்த ஜாதி சார்ந்தும் இருக்காது, இருக்கவும் இல்லை.